ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு தரமான கொரியன் சீரிஸை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். சரி, அந்த சீரிஸ் எப்படி இருக்க போது, அந்த சீரிஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, தமிழ் டப்பிங் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றின ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோ அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் கிடச்சிடும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேருந்து எக்கச்சக்கமான எம்எக்ஸ் பிளேயர் சீரிஸாக பார்த்து நம்ம போட்டுட்ருக்கோம். அப்கமிங் வரப்போகுதுன்ட்டு. ஸோ எம்எக்ஸ் பிளேயர் மட்டும் தான் வருமா, நாங்கள் மட்டும் இந்த சும்மா வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தரமான சீரிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை எம்எக்ஸ் பிளேயர் கூட போட்டி போடுறதுமா ஆஸ் யூ ஸ்டுட் பை அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு தரமான கொரியன் டார்க் சைக்காலஜிக்கல் மெலோ ட்ராமா சீரிஸாக இந்த சீரிஸ் இருக்க போது. கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஒரு த்ரில்லர் சீரிஸாகவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் சீரிஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொரியன் சீரிஸ்னால் ஒரு 16-20 எபிசோட்ஸ்லேயே முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா வெறும் சீசன் 1 8 எபிசோட் தான் இருக்குது. இதுக்கு சீசன் 2 இருக்கான்னு தெரில. ஆனால் 8 எபிசோடும் கண்டிப்பாக தரமாக தான் இருக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு கொரியன் சீரிஸ் இல்லைனா ஒரு சீரிஸ் எடுத்து டப் பண்ணுறாங்கன்னா அது வேறு லெவல் ஒர்த்தாக இருக்கும், நம்பி பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த கொரியன் சீரிஸை அவங்க டப் பண்ணிருக்காங்க. டோட்டல் 8 எபிசோடு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு டப்பிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 7 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஒரு வேறு லெவல் சீரிஸாக தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸை சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். என் டோட்டலாக 8 எபிசோட் தானே இருக்குது. கண்டிப்பாக ஒரு எபிசோடு பார்த்தா டியூரேஷன் 1 hour தான் இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்குறது தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் சீரிஸ்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சீரிஸ் எப்படி இருக்குது, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுக்குதுன்ட்டு. ஓகே, நவம்பர் 7 இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது தமிழ் டப்பிங்கோட. யாரெல்லாம் இந்த சீரிஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ பாய்.